ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டீம்டு எக் மேகி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அது கூட 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான், ஒன்று ஆட் பண்ணலாம் இல்லைனா ஆட் பண்ணாமலும் இருக்கலாம். இந்த ஒரு பேக்கெட் மேகி வந்துட்டு நான் சின்னதாக பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக பவுடர் மாதிரி வேணால், ஓரளவுக்கு சின்னதாக இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடும். ஸோ வேக வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக. இப்போது அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணியோடு வச்சிடுறேன். அதே சமயம் மேகி நல்லா ஊறிடுச்சு. 3 நிமிஷம் கழித்து இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 2 முட்டை எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த 2 முட்டையும் இந்த தண்ணி கூடவே நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தனியாக பாயில் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அது கூட கல்லுப்பும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து நமக்கு உடையாமல் இருக்கும், பிரேக் ஆகி அந்த வெள்ளைக்கருலாம் வெளியே வராமல் ஸோ நல்லா நமக்கு வெந்து வந்துடும் உடையாமல் இந்த மாதிரி. ஸோ முட்டையை கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டு வச்சிடலாம். ஸோ முட்டை வந்து நமக்கு டோட்டலாக 5 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆகிடும். ஸோ மேகி பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸில் நமக்கு குக் ஆகி ரெடி ஆகிடும், ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கறனால. ஸோ டைம் பார்த்திங்கன்னா முட்டைக்கு 3 மினிட்ஸ் கொடுங்க, தென் ப்ளஸ் 2 மினிட்ஸ் வந்துட்டு மேகியோட சேர்த்து மறுபடியும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 மினிட்ஸ் வந்து நம்ம மேகி வச்சதுக்கப்புறம் அந்த ஆவியில் வெந்துடும். ஸோ டோட்டலாக 5 மினிட்ஸில் நமக்கு முட்டை ரெடியாகி வந்துடும். அண்ட் 2 மினிட்ஸில் நம்ம ஊற வச்சு எடுத்துருந்தா மேகியும் சூப்பராக குக் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம், அந்த ஆவிலேயே சூப்பராக வேகும். இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஊற வச்சுருந்ததுனால இது வந்து நல்லா மாவு மாதிரி சூப்பர் சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டவும் இல்லை. நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்து நான் எதுவும் பண்ணல, அதுவே நல்லா உதிர்ந்து வருது. ஸோ முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆயிருந்தது பாருங்கள், அதுவே விட்டு வந்துருச்சு. இது வந்து நம்ம தனித்தனியாக பொடிச்சு வச்சுக்கலாம், அழகாக அதுவே உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்க முட்டையும் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம் ரெடியாக. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஆனியன் கட் பண்ணுறதுக்கு. ரொம்ப குட்டியாக சாப் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதையும் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 முட்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தது பின்னாடி நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டிங்கன்னா சில்லி பவுடர் கரிஞ்சு போயிடும் போட்டோன்னுமே. ஸோ அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாயில்டு எக், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா முட்டை நல்லா அந்த ஒயிட் அண்டு எல்லோ இருக்குது இல்லையா, நல்லா அதில் ஃப்ரை ஆகும்போது சூப்பராக அந்த மசாலாவும் கோட்டாயிருக்கும். தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்டு எல்லோ அண்ட் ஒயிட் வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் ஒன்றா இருக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மேகியோட. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும், கோல்டன் கலரில் அந்த ஒயிட்லாம். அப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கலாம் மேலே. இது ஒரு 1 மினிட் போல் வதங்கினாலே போதும் நமக்கு. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மேகி கூட வர மேகி மசாலா அதை சேர்த்துக்கலாம், டேஸ்ட் மேக்கரும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஆட் பண்ணும்போது அடுப்பு குறைவான தீங்க, இல்லைனா மசாலா உடனே கருகிடும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு உதிர்த்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மேகி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஆவியில் வேக வச்சுருந்த மேகி இது கூட சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மேகி பார்த்திங்கன்னா உடம்புக்கு கெட்டது அது மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது தப்பில்லை. அதுவும் இது மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியும் நம்மளால். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மேகிக்கு நம்ம ஆல்ரெடி முட்டைக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மேகிக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோய் சாஸ் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அது ஒரே ஒரு டைம் பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியான மேகி, எக் மேகி, அதுவும் ஸ்டீம்டு எக் மேகி ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் குயிக்காக செஞ்சிட்டோம். பார்க்குறக்கே எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல. கண்டிப்பாக இதை இந்த குவாரண்டைன் டைமில் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களை பாராட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு வச்ச உடனே காலி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.